ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மெட்ரோ ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஐலி சிவா சீரியலில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஐலி சிவாவும் சேர்ந்து அர்ச்சனாவை இந்திராணி வீட்லேயே ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சதீஷ்க்கு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஏதோ அடிக்கடி சவுண்டு கேட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வேற. அப்படி இருக்கும்போதே ஐலி சிவாவும் ஒரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஐலி, இன்னுமா நீங்கள் உங்கள் அம்மாவை இடத்த மாற்றல? சீக்கிரம் மாற்றுங்க, இல்லைன்ட்டு யாராவது கண்டுபிடிச்சிட போகிறாங்க. ஏற்கனவே இடத்த மாற்றணும் தானே பேசிட்டு இருந்தீங்க, முடிவை மறுபடியும் மாற்றிக்கிட்டீங்களா என்ன? உடனே இந்திராணி சொல்கிறாங்க, எப்படியோ சித்தப்பா, நீங்கள் வந்து நம்ம நினச்சதை விட அதிக ஓட்டில் ஜெயிச்சிட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்திராணி. ஆனா இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது, அந்த வர்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா மாறு விஷயத்துலதான் வர்மாவே அங்க நின்று கேட்டுட்டு இருக்காரு. உடனே வர்மா வந்து இந்திராணி கிட்ட கேக்குறாங்க, அந்த வர்மா என்ன அவ்வளவு மோசமான ஆளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன வர்மா, உங்களை பத்தி நீங்களே விசாரிக்கிற மாதிரில இருக்கு. சரிதான் வர்மா, நீங்களும் 4-5 பேருக்கிட்ட உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. உடனே கபிலன் சொல்றாங்க, ஐயோ இங்க இருக்கிறதே வர்மா தான் தெரியாம அக்கா வேற இப்படி பேசிட்டு இருக்காங்களே. இந்திராணி வர்மான்னு தெரியாம வர்மா கிட்டேயே, ஆமா அவன் ரொம்ப மோசமான ஆளு, எவ்வளவு கூடிய சீக்கிரம் அவ கதையை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா கதையை முடிக்கணும்னு வர்மா கிட்டேயே சொல்லிட்டு இருக்காங்க இந்திராணி. என்ன நடக்குதுங்க இந்திராணி, வர்மா கிட்டேயே வர்மாவை போட்டு தள்ளுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. உடனே இந்திராணி சொல்றாங்க, அவன் அந்த அளவுக்கு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வர்மா வந்து சொல்றாங்க, ஐயோ அவன் அவ்வளவு மோசமான ஆளா, அப்ப சீக்கிரமாவே அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்மா சொல்றாரு. என்ன வர்மா, உங்க கதையை முடிக்கிறதுக்கு நீங்களே ஓகே சொல்றீங்க, ஆனா இது புதுசா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. உடனே கபிலன் சொல்றாங்க, எங்க அக்காவை மன்னிச்சிடு, அவங்க வந்து நீதான் வருமானு தெரியாம பேசிட்டு இருக்காங்க, அதுக்காக எங்க அக்கா வந்து எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கபிலன். உடனே வர்மா சொல்றாங்க, சேச்சே நான்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன வர்மா, நீங்க அவ்வளவு நல்லவரே என்ன? வர்மா வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உதய பெருமாளை விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அதிகாரி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அந்த அதிகாரி சொல்றாங்க, இப்பதான் அவர் ஜெயிச்சிட்டாருல, இனி அவரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இனி அவர் உயிரோட இருந்தா தானே நம்மளுக்கு பிரச்சனையா இருப்பாரு, அவர் உயிரே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அவங்க, என்ன வர்மா பேசிட்டு இருக்க நீனு? வர்மா சொல்றாங்க, ஆமா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அதுக்குள்ள நான் வேலையில இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு கபிலன் வந்து ஓடோடி வராங்க. வர்மா எங்க அப்பாவை ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு வர்மா கிட்ட. உடனே வர்மா சொல்றாரு, ஐயோ கபிலன் நீ வந்து நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டியா? அதுக்கு கபிலன் சொல்றாங்க, ஆமா வர்மா நீ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், எங்க அப்பாவை எதுவும் செஞ்சிடாத, எங்க அப்பாக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் கேட்டுட்டு இருக்கும்போது கேட்டுட்டு வர்மா சொல்றாங்க, இங்க பார் கபிலா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படிலாம் உங்க அப்பா கதையை முடிச்சிருவேனா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கபிலன் கிட்டே. வர்மா உங்களை நம்பவே முடியாது. உடனே கபிலன் வந்து முடிச்சுட்டே வர்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ வந்து சொல்ற வர்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வர்மா சொல்றாரு கபிலன் கிட்ட, இங்க பாரு உங்க அப்பாவுடைய கதையை முடிக்கணும்னு சொன்னோம்ல, அது எதுக்காக நான் அப்படி சொன்னேன்னா அந்த ஐலியும் சிவாவும் உண்மையான அதிகாரிங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சொன்னேன். அவங்க மேல ஏற்கனவே நம்மளுக்கு டவுட் இருக்கு, ஆனா அவங்க அதிகாரிங்களா இல்லையான்னு இன்னும் முழுமையா நம்மளுக்கு தெரியல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்மா. இது நம்புற மாதிரி இல்லையே. வர்மா சொல்றாங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய கதையை முடிக்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்துல இறங்கணும்னா உங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா அவங்க 2 பேருமே வருவாங்க, அப்ப அதிகாரியான நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதுதான் என்னோட பிளானே தவிர உங்க அப்பாவை கொல்லணும்ன்ற பிளான் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்மா இதை நம்பலாம்ல? வர்மா சொல்றாங்க, என்ன கபிலா இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? நீ பயப்படாம போ, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கபிலன் கேக்குறாங்க, நீ பேசுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லயே கேட்டுட்டு இருக்காங்க கபிலன். வர்மா சொல்றாங்க, ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்மா. கபிலன் நீங்க தானே அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப அனுபவிங்க. கபிலனும் வந்து வர்மா சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே வர்மா நினைக்கிறாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு போறான் பாரு. டேய் கபிலா, நான் சொன்னதுல பாதி உண்மை பாதி போய் மறைஞ்சிருக்குடா, உங்க அப்பாவுடைய கதையை முடிக்கிறேன்னு சொன்னல அது உண்மைதான், அது மட்டும் இல்லாம இந்த ஐலியும் சிவாவும் போலீஸ் அதிகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதும் உண்மைதான், ஆனா இதுல எது பொய்ன்னு பார்த்தனா உங்க அப்பாவோட கதையை முடிக்க மாட்டேன்னு சொன்ன பத்தியா, அதுதான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்மா. ஆபத்தை தன்னோட வீட்லயே வச்சுட்டு இந்த கபிலன் வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்களா? இப்ப வர்மா என்ன பண்ண போறாரு பாத்தீங்களா? கபிலனுக்கு இதெல்லாம் தேவைதான். உடனே வர்மா நினைக்கிறாங்க, உங்க அப்பா உயிரோட இருந்தா கூட அது எனக்கு தான் டேஞ்சர், இப்போ இது என்ன பிளான்னா உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல பிடிக்க போறேன், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு வர்மா. ஒரே நேரத்துல 2 விஷயம் நடத்தி காமிக்க போறேன் கபிலா, ஒன்னு உங்க அப்பாவோட கதையை முடிக்க போறேன், இன்னொன்னு அவங்க 2 பேரும் அதிகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு வர்மா நீங்க பெரிய கில்லாடியா தான் இருப்பீங்க போலயே. உடனே வர்மா சொல்றாங்க, நான் நினைச்ச விஷயம் மட்டும் கரெக்டா நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க யாரையுமே வந்து நான் சும்மா விட மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணிருக்க தெரியுமா கபிலா, உன்னை மட்டும் என்ன நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வர்மா. என்ன கபிலா உங்களை பத்தியே இப்படி பேசுறாரு அவரு? ஆனா கபிலா நீங்க வர்மாக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த வர்மா பாத்தீங்களா உங்களுக்கு என்ன நினைக்கிறாருன்னு, உங்க குடும்பத்தை மட்டும்
மட்டும் இல்லாம உங்களையும் சேர்த்து அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு வர்மா. ஆனா கபிலன் உங்களுக்கு எப்படி அந்த வர்மாவோட சுயரூபம் தெரியாம நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு தான் புரியல. இந்த பக்கம் ஐலி சிவாவும் அவங்க அம்மா அர்ச்சனாவை வந்து மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே ஐலி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா நீ கூட அந்த ரூம்ல எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சிட்டு இருப்ப, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐலி. உடனே சிவா சொல்றாங்க, சரியா ஐலி, எல்லாரும் தூங்குறாங்க, ஆனா அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம மறுபடியும் அம்மாவை ஸ்டோர் ரூம்ல மறைச்சு வச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சதீஷ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, சரி எல்லாருமே தூங்குறாங்க, இப்ப அந்த ரூம்ல யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சைடு போகும்போது சதீஷ் அர்ச்சனாவை பாத்துறாங்க. சதீஷ் நினைக்கிறாங்க, அப்ப நம்ம நினைச்சது சரியா தான் இருக்கு, இந்த ஐலி சிவா கூட மூணாவது ஆளா வேற யாரோ இருக்காங்க, இப்ப நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒரு பக்கம் சதீஷ் வந்து தூங்குற எல்லாருமே வந்து எழுப்புறாங்க, எல்லாரும் எந்திரிங்க எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் என் கூட ஒரு நிமிஷம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. உடனே எல்லாரும் கேக்குறாங்க, என்னது நீங்க இப்படி நாங்க தூங்குறப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி திட்டிட்டு இருக்காங்க. உடனே வந்து சதீஷ் சொல்றாங்க, அத்தை நான் தான் சொன்னேன்ல அந்த ரூம்ல வேற யாரோ இருக்காங்கன்னு, ஆனா நான் சொல்லும் போது நீங்க தான் நம்பவே இல்லையே, இப்போ நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சுச்சோ எல்லாரும் ஐலி அம்மாவை பாத்துருவாங்களா என்ன. உடனே எல்லாரும் எந்திரிச்சு லைட்டை போடவும் ஐலி சிவாவும் என்னடா இது லைட் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே எல்லாரும் வந்து சதீஷ் சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறாங்க. உடனே சதீஷ் வந்து எல்லாரும் திட்டுறாங்க, இதை பாக்குறதுக்கு தான் எங்களை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சதீஷை திட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப இவங்க எல்லாரும் சதீஷை திட்டுறாங்க. உடனே சதீஷ் வந்து அங்க பாத்துட்டு, ஐயோ என்னடா இது, நான் பார்க்கும் போது 3 பேருமே இருந்தாங்களே, ஆனா இப்ப என்னன்னா இவங்க 2 பேர் தான் நிக்கிறாங்க, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நிக்கிறாரு. என்ன சதீஷ் போச்சா. உடனே எல்லாரும் சதீஷை திட்டிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் சதீஷ் வந்து ஐலி சிவாவை பார்த்து, உண்மையிலேயே நீங்க 2 பேர் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தீங்களா என்ன இங்க. உடனே சிவாவும் ஐலி சொல்றாங்க, ஆமா எங்க 2 பேருக்கு தூக்கம் வரல, அதனால தான் வந்து மொட்டை மாடில நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சதீஷுக்கு ஒண்ணுமே புரியல, பேமொழி பெருமொழி முழிச்சிட்டு இருக்காருப்பா. சதீஷ் வந்து ஒரு பக்கம் குழப்பத்தோடய போயிட்டு இருக்காங்க. இல்லையே நான் பார்க்கும்போது 3 பேர்ல இருந்தாங்க, இப்ப என்ன 2 பேர் தான் இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே போயிட்டு இருக்காரு. என்ன சதீஷ் எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு போனீங்க, ஆனா ஏன் லைட் போட விட்டீங்க, அதனால தான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஐலியும் சிவாவும். உடனே சிவா வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஐலி, நீ மட்டும் சதீஷை பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நம்ம வசமா மாட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிளாஷ்பேக்ல வந்து ஐலியை காமிக்கிறாங்க. சதீஷ் வந்து நம்ம 3 பேரையும் பார்த்ததா அவங்க நோட் பண்ணிடுறாங்க. ஐயோடா போச்சு, சதீஷ் வந்து நம்ம 3 பேரையும் ஒன்னா வச்சு பார்த்துட்டாங்க, கண்டிப்பா இதை வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க ஐலி. ஐலி இதுதான் போலீஸ் புத்தியோ. உடனே ஐலி வந்து சூப்பரா யோசிச்சு அர்ச்சனாவை ஒரு இடத்துல மறைச்சும் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்புறதுக்காக அவங்க 2 பேரும் வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. உடனே ஐலி நினைக்கிறாங்க, இந்த சதீஷ் வந்து சும்மா இருக்க மாட்டாரு போலயே, அந்த ரூம்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐலி. உடனே சிவா வந்து ஐலி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ஐலி, நீ பாட்டுக்கு சதீஷை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, கண்டிப்பா அவன் சொல்றதை யாருமே இந்த வீட்டுல கேட்க மாட்டாங்க, நம்பவும் போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிவா. உடனே சிவாவும் ஐலி பேசிட்டு இருக்காங்க, சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வர்மாவை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த வர்மாவை எப்படியாவது கை காலமா நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தாதான் எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்ற விஷயத்தையே நான் வெளி உலகத்துக்கு காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயலி. அதனால நம்ம வர்மாவை பிடிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயலி. ஐயலி அவர் உங்க வீட்டுல தான் இருக்காரு, ஆனா உங்க வீட்டை தவிர எல்லாரும் இடத்துலயும் தேடிட்டு இருக்கீங்க போங்க. இன்னொரு பக்கம் வர்மா வந்து உதய பெருமாளோட கதையை முடிக்கிறதுக்காக தேவையான ஆட்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வர்மா. உடனே இந்த விஷயம் வந்து ஐலியோட டீமுக்கு தெரிய வருது. இதை கேட்டுட்டு சிவாவும் ஐலியும் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க. என்ன சொல்றீங்க, வர்மா வந்து மாமா கதையை முடிக்க போறானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா ஐலி எப்படியாவது காப்பாத்துங்க, ஆனா இந்த வர்மா வந்து நீங்க அதிகாரிங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவே இந்த பிளான போடுறாரு. இதை கேட்டுட்டு சிவா சொல்றாங்க, எப்படியோ நம்ம இதை வந்து தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா ஐலி இந்த 2 பேரும் இந்த பிரச்சனையை எப்படி கையாள போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.